வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்கள், கைடு, புக், ஸ்கூல் பேக், நோட் புக், பேனா உள்ளிட்டவைகளை வழங்கினார். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்கள், கைடு, புக், ஸ்கூல் பேக், நோட் புக், பேனா உள்ளிட்டவைகளை வழங்கினார். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து 4 மாதங்களுக்கு மேலாக மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று வழக்கறிஞர் ஐயப்பன் அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்கள், கைடு, புக், ஸ்கூல் பேக், நோட் புக், பேனா உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்று மாணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் ஐயப்பன் கேட்டுக்கொண்டார். மேலும் இதுவரையில் அவர் புதுச்சேரியில் உள்ள 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாணவர்களும் மற்றும் அவருடைய பெற்றோர்களும் நன்றிகளை வழக்கறிஞர் ஐயப்பனுக்கு தெரிவித்தனர். நான் வக்கீலாண்ட கிட்ட கைடு கேட்டிருக்கேன். அவர் வாங்கிட்டு இருக்காரு. நேரில் நானே பெரியார் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வீடு பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகர் வார்டு பகுதியான திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் 2வது தெரு பகுதிகளில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவின் மூலம் புதிதாக பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கும் பணி, மேலும் மின்துறை மூலம் புதிய மின் கேபிள்கள் அமைக்கும் பணி மற்றும் தெருவிளக்கு பழைய இரும்பு மின் கம்பிகள் மாற்றி புதிய தெருவிளக்கு கான்கிரீட் கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பணிகள் முடிவடைந்து அப்பகுதியில் புதிதாக இருபுறம் கான்கிரீட் சைடு வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இப்பணிகளை விரைவாக மேற்கொள்ள உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அப்பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணிகளை விரைவாகவும் வரும் மழை காலங்களுக்கு முன்பு முடித்து அப்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வைத்தியநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், மின்துறை உதவி பொறியாளர் முத்தானந்தம் மற்றும் இளநிலை பொறியாளர் அரசு அதிகாரிகள் என பலர் உடன் இருந்தனர்.
என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆர்.கே.டி. ராஜகோபால் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து. பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் ஆர்.கே.டி. ரியல் குரூப்ஸ் நிறுவனருமான ஆர்.கே.டி. ராஜகோபால் பிறந்தநாள் விழா ஆர்.கே.டி. அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடினார். இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் முதல்வரிடம் ஆசி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும், ஆண்களுக்கு கைலியும், பெண்களுக்கு புடவையும் என சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற தலைவர் செல்வம், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகுமார், தமிழ்ச்செல்வன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், மாநில செயலாளர் எஸ்.எஸ். அழகு, விடியல் சபரி, என்ஆர் ராஜா, மஷாலினி, ஆர்.கே.டி. ரியல் குரூப்ஸ் சத்யா, கே.எஸ். ராஜா, ஆனந்த், பழனிவேல், செல்வம், கதிர்வேலா குரூப்ஸ் அருண்குமார், முருகன், அன்பரசன், புகழேந்தி, ராகவேந்திரா, ஜெரோம், என்.எஸ்.கோ. கோபி, வானூர் கிழக்கு ஒன்றிய கவுன்சிலர் பி.கே.டி. முரளி, பூந்துறை பஞ்சாயத்து தலைவர் உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவில் பொன்னாடை போர்த்தி, ஆளுயர மாலை அணிவித்து, பூச்செண்டு, பழக்கூடை, ட்ரைம் குரூப்ஸ் திருச்செந்தூர் முருகன் சிலை, புத்தர் சிலை என பலவிதமான பரிசு பொருட்களை பிறந்தநாள் பரிசாக வழங்கி சிறப்பித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆர்.கே.டி. அலுவலகம் மற்றும் சண்முகாபுரம் துளசிமுத்து மாரியம்மன் கோவில் அருகாமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜலிங்கம், விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், ஐ.பி.ஐ.எம்.எல். மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் மின்துறை கட்டணம் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின் கட்டணம் உயர்வுக்காக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட எந்த விவரமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார். மேலும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததற்கு மின் கட்டணம் ரசீது ஒரு காரணம். ஏனெனில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்காமல் கூடுதலாக பலவித கட்டணங்களை மக்களுக்கு தெரியாமல் வசூல் செய்யும் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தேர்தலில் மக்கள் தந்த பாடத்தை ஏற்காமல் மீண்டும் மின்கட்டணம் உயர்த்தியுள்ளனர். மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், மின்துறை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதற்காக அறிவிக்க கூறியும், மின்கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டும் என கூறியும், வரும் 2ஆம் தேதி மின்துறை தலைமை அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார். புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகர் குடியிருப்பு வாசிகளின் குடிநீர் தேவைக்காக மேலும் ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் சவானாபேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது. இத்தொட்டிக்கு தேவையான குடிநீர் 4 ஆழ்துளை கிணறுகள் மூலம் பெறப்படுகிறது. இருப்பினும் பெருகி வரும் குடியிருப்புகளின் தேவையை கருத்தில் கொண்டு புதுவை காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலை வளாகத்தில் உள்ள அரசின் அனுமதி பெற்ற மேலும் ஒரு புதிய ஆழ்துணை கிணறு அமைக்கப்பட உள்ளது. ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து பெறப்படும் குடிநீரானது சவானாபேட்
கேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் அமைந்துள்ள கீழ்நிலை தொட்டிக்குள் கொண்டுவரப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட உள்ளது. 22,17,390 செலவில் அமைக்கப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை அளவில் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் அவர்களின் துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு டாக்டர் எம் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் திரு கே வீரசெல்வம், செயற்பொறியாளர் திரு உமாபதி, திரு அன்பரசன், இளநிலை பொறியாளர் திரு ஏ பி வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுவை அரசால் மாணவ மாணவிகளுக்கான கர்மவீரர் காமராஜர் இலவச மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட் திட்டம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செயின்ட் ஆண்டனிஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து திட்டத்தின் நோக்கத்தினை எடுத்துரைத்து மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட்டினை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி கிரேஸ் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெல்கிஸ் வீதியில் அமைந்துள்ள பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் 66ஆம் ஆண்டு மகோற்சவம் விழா முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை பெல்கிஸ் வீதியில் அமைந்துள்ள பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் 66ஆம் ஆண்டு மகோற்சவ விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல், கரகம் ஜோடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினார். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் தலைவர் ஜெயக்குமார், ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் எம்.ஆர். சரவணன், இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், தமிழ், சசிதரன், யோகா, ஸ்ரீதர், ராஜ்குமார், ஹர்ஷவர்தன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மாநில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பாளர் கோ கணபதி அவர்களின் 48வது பிறந்த நாள் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பாளர் கணபதி அவர்களின் 48வது பிறந்த நாளில் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாண்டி கடலூர் சாலை இடையார்பாளையம் மெயின் ரோட்டில் பிரம்மாண்டமான மேடை அமைத்து மேளதாளங்கள் முழங்க தொண்டர்கள் முன்னிலையில் 48 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில சட்டப்பேரவை உறுப்பினர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் அமைச்சர் MG பன்னீர்செல்வம், மணக்குள விநாயகர் கல்வி குழும உரிமையாளர் நாராயணசாமி, NR காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜவஹர், RKD நில வணிக உரிமையாளர் ராஜகோபால், NR காங்கிரஸ் பிரமுகர் ஓடவெளி குமரகுரு, SVS திருமண நிலைய உரிமையாளர் மணவெளி சுரேஷ், அண்ணா திமுக மாநில துணை செயலாளர் குமுது புருஷோத்தமன், ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மோகன், அபிஷேகப்பாக்கம் தொழிலதிபர் லிங்கேஷ், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், முன்னாள் வணிக சங்க தலைவர் KG ராமகிருஷ்ண கவுண்டர், பாட்டாளி மக்கள் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி பிரமுகர் லக்ஷ்மண கவுண்டர், பாட்டாளி மக்கள் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி பிரமுகர் லக்ஷ்மண கவுண்டர், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் சுல்தான்பேட்டை முகமது யூசப், உழவர்கரை பாஜக பிரமுகர் சரவணன், NR இலக்கிய பேரவை மாநில நில தனசேகரன், அனைத்து சமூக மாநிலங்கள் முழுவதும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் உள்பட தொகுதி மக்கள் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். பொதுமக்களுக்கு புடவை, சர்க்கரை, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. சுல்தான்பேட்டை கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 55 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமலிங்கம், ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, காமேஸ்வரி, ராஜசேகர், ஜவஹர்லால் நேரு, சாந்தகுமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், ஊர் முக்கியஸ்தர்கள், ஜமாத்தாரர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கான இலவச மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள வீரர் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக பள்ளியின் பொறுப்பாசிரியர் ஞானசம்பந்தம் வரவேற்புரை வழங்கினார். துணை முதல்வர் ஸ்ரீ சீதா முன்னிலை வகித்தார். விரிவுரையாளர் திலகம் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பணியாளர்கள் செய்திருந்தனர்.
முருங்கம்பாக்கம் சாலையை விரிவுபடுத்த வலியுறுத்தி அரியாங்குப்பம் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் முதல் மரப்பாலம் வரை கடலூர் சாலையில் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுகிறது. இதில் சில உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் சாலையை விரிவுபடுத்த வேண்டும், குண்டும் குழியுமாக மோசமான சாலைகள் புதுப்பிக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும், நகரம் மற்றும் புறவழி பகுதியில் ஒரு வழி சாலைகளை முறைப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை கண்டித்து முருங்கம்பாக்கம் கிளை கழக செயலாளர் மதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன், கங்கை மாரியம்மன், ஐயனார் ஆலய மண்டல பூஜையில் பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன், கங்கை மாரியம்மன் மற்றும் ஐயனாரப்பன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த நிலையில் மண்டல பூஜை இன்று நடைபெற்றது. இதில் காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா யாகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 3 ஆலயங்களில் மண்டல பூஜைகளில் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் சுவாமி பிரசாதங்களை வழங்கினார். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.